श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகத்தின் மகிமையை விளக்கிச் சொல்லும் ஸ்ரீ பத்மபுராணத்திலிருந்து ஒரு கதையை பார்ப்போம். மத்ர தேசத்தில் புருகுட்சம் என்கிற ஒரு ஊரில் பிங்களன் என்று ஒரு அந்தனர் வசித்து வந்தார். இவர் பெயருக்கு தான் அந்தனரை தவிர ஒரு அந்தனர் செய்ய வேண்டிய அவருடைய கடமைகள் எதுவுமே செய்யவில்லை. இந்த அத்தியாயத்திலே பார்த்திருக்கோம், நம்முடைய கடமையை நம்ம செவ்வனே செய்ய வேண்டும். பகவான் நமக்காக விதித்த அந்த கடமைகளை நம்ம செய்ய வேண்டும். அதை செய்யும்போது அந்த பலன் மீது ஆசை கொள்ளாமல் செய்ய வேண்டும் என்றும் பார்த்தோம். ஆனால் பிங்களன் தன்னுடைய கடமைகள் எதுவுமே செய்யாமல் எப்பொழுதும் ஒரு பணம் வேண்டும், ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வேண்டும், ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வேண்டும் என்று அந்த பணத்தின் செல்வத்தின் பின்னாலேயே சென்று பேராசையில் சென்று தப்பான பல விஷயங்களை செய்து தவறுகள் பல செய்து ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் வாழ்ந்து வந்தான். இப்படி இருக்கும் பிங்களன் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்ட வழியில் நடக்க ஆரம்பித்து இறுதியில் அருணா என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார். இந்த அருணா என்ற பெண்ணுக்கு நம்ம பிங்களன் திருமணம் செய்தாலும் அந்த அருணாவை மட்டும் அன்று பிற பெண்களோடு அவன் சகவாசம் வச்சுக்க. அருணாவும் பார்த்து இந்த மாதிரி நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டானே என்று மன ரொம்ப வலித்து அருணாவும் பல ஆண்களோடு தொடர்பு வச்சுக்க ஆரம்பித்தான். இப்படி தர்மத்துக்கு முற்றிலும் புறம்பாக இந்த தம்பதியினர் நடந்து கொண்டிருந்தனர். இந்த மாதிரி நடக்கும்போது ஒரு நாள் எதிர்பாராத விதமாக நம்மளோட பிங்களன் இறந்து போகிறான். இப்படி பிங்களன் இறந்து போன அதே நாள் அப்போவே அருணாவும் இறந்து போகிறான். இப்படி பிங்களனும் அருணாவும் இறந்து போன பிறகு யமபுரிக்கு யமதர்மராஜன் இருக்கும் இடத்திற்கு செல்கிறார்கள். அங்கே யமதர்மராஜன் இவா செஞ்ச தவறு எல்லாமே, இந்த ஜென்மத்தில் அவள் செஞ்ச அந்த தவறு அந்த பாவம் எல்லாத்திற்குமே தண்டனையை கொடுத்துட்டு மீண்டும் ஒரு பிறப்பை கொடுத்து அனுப்பிவிடுறார். இந்த மறுபிறப்பில் நம்ம பிங்களன் ஒரு கழுகாகவும் நம்மளோட அருணா ஒரு கிளியாகவும் அவதரிக்கிறார்கள். நம்மளுக்கே தெரியும், பொதுவாக ஒரு கழுகுக்கு தான் கிளியை விட சக்தி அதிகம் என்று. இது மட்டுமல்லாமல் நம்மளோட பிங்களனுக்கும் அருணாவுக்கும் அந்த போன ஜென்மத்தில் அவள் மனிதர்களாக இருக்கிற ஜென்மத்தில் அவள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப சண்டைகள், ரொம்ப ஒரு தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாள் ஒருத்தருக்கு ஒருத்தர். அந்த பகை இன்னும் விட்டு போகாத காரணத்தினால் கழுகு திருப்பியும் கழுகாக வந்த பிங்களன் கிளியாக வந்த அருணாவை தொல்லை செய்ய ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் இப்படி தொல்லை செய்து தொந்தரவு கொடுத்து இறுதியில் அந்த கிளியை கொண்டே விடுறான் நம்மளோட பிங்களன் அந்த கழுகு ஸ்வரூபத்தில். அந்த கிளியும் வானத்தில் இவா ரெண்டு பேருமே சண்டை போட்டு இருக்கும்போது கீழே விழும்போது ஒரு நதியின் கரையில் ஒரு மண்ட ஓட்டுக்கு பக்கத்தில் விழுறது. அந்த இடத்துல இருக்கிற அந்த மண்ட ஓட்டில் கொஞ்சம் ஜலம் இருந்தது. அதுக்கு முந்தின நாள் கொஞ்சம் மழை பெய்ந்ததோ என்னவோ, அதில் சிறிதளவு ஜலம் இருந்தது. அந்த நீரானது இந்த கிளி மேலே படுறது. உடனே அந்த கிளியும் இறந்து போகிறது. இப்படி ஒரு கிளியை கொண்ட இந்த கழுகை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே கோபப்படுறா. அந்த கழுகை இவாளே வேட்டையாடி கொண்டுடுறா. இப்படி வேட்டையாடி கொள்ளும்போது அந்த கழுகும் வானத்தில் பறந்துட்டு இருக்கும்போதே ஒருத்தர் ஈட்டியால் தாக்குறார். அந்த கழுகு கீழே விழுறது. அதுவும் எங்கே விழுதுன்னா கரெக்டாக அந்த கிளி எங்கே விழுந்ததோ அதே இடத்துல அதே மண்டை ஓட்டுக்கு பக்கத்தில் விழுறது. அதே மண்டை ஓட்டில் இருந்த நீரும் அந்த கழுகு மேலே விழுந்த உடனே அந்த கழுகும் இறந்து போகிறது. இப்போ ரெண்டு பேருமே இறந்து போன பிறகு அவளோட அந்த கழுகு கிளி என்கிற அவளோட அந்த உடல்லேருந்து அவளோட ஆத்மா பிரிந்து அந்த ஆத்மாவானது வைகுந்தம் சென்று அடையிறது என்று சொல்கிறான். இப்படி போன உடனே ஒரே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏனென்றால் மனித பிறவியில் இருக்கும்போது நம்மளோட பிங்களன் பல தகாத காரியங்கள் செய்து பல பாவங்கள் செய்திருந்தார். அதுபோலவே அருணாவும் தன்னோட பதிக்கு ஒரு நேர்மையாக இல்லாமல் பல ஆண்களோடு சேர்ந்து சகவாசம் வச்சுருந்தா அவளும் தப்பு பண்ணியிருந்தாள். இப்படி ரெண்டு பேருமே பல பாவங்கள் செய்து இந்த ஜென்மத்திலும் அவள் பகையை விடாமல் சண்டை போட்டுண்டு ரெண்டு பேருமே இறந்து போன பிறகும் அவளுக்கு எப்படி மோட்சம் கிடைத்தது, எப்படி வைகுந்தம் சென்று அடைந்தா என்று பெருமாளை பார்த்து ரெண்டு பேர் கேட்குறான். அப்பொழுதுதான் தெரிய வர்றது, அவள் விழுந்த நதி, அந்த நதிக்கரையில் விழுந்தான்னு சொன்னேனே, ரெண்டு பேருமே இறந்து கழுகும் அந்த கிளியும். அந்த நதிக்கரையின் அந்த நதி தான் கங்கை. அந்த கங்கை நதியில் ஒரு மண்ட ஓடு இருந்ததே, அது ரொம்ப காலம் முன்னாடி வடுகன் என்ற ஒரு முனிவர் இருந்தார். அந்த வடுகன் என்கிற அந்த முனிவர்
ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயத்தை பாராயணம் செய்து வந்தார். தினமும் நித்தியமும் அதை பாராயணம் செய்வார். அதை பாராயணம் செய்து அதில் இருக்கிறமை கர்ம சந்நியாசத்தை முற்றிலுமாக அவர் பின்பற்றி வந்தார். இப்படி இருக்கும் அந்த வடுகன் நாளாக அந்த கர்ம சந்நியாச யோகத்தை பாராயணம் செய்து செய்து இறுதியில் சித்தியும் அடைஞ்சிட்டார். சித்தி அடைந்த பிறகு அவரோட தேகம் அதே இடத்துல இருக்கு, ஆத்மா மோட்சம் பெற்றது. இப்போ அந்த தேகம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு தேகமானது அழிய ஆரம்பிச்சது. இறுதியில் எல்லா எலும்பு கூடு எல்லாமே போயிடுத்து, அந்த மண்ட ஓட்டை தவிர அது மட்டும் அங்கே இருந்தது. அந்த புண்ணியாத்மா, அந்த வடுகன் என்கிற அந்த புண்ணியாத்மா அவர் அந்த பகவத்கீதையின் 5வது அத்தியாயத்தை பாராயணம் செய்ததால் அவருக்கு கிடைத்த புண்ணியம் அனைத்துமே அந்த மண்ட ஓட்டிலும் இருந்ததுனால், அவரோட தேகத்துக்கும் இருந்ததுனால், அந்த தேகத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் அந்த மண்ட ஓட்டிலும் அது இருந்ததுனால், அது பக்கத்தில் அதுக்கு அருகில் விழுந்த மகாபாவியான பிங்களனும் அருணாவும் அவளோட பாவத்திலிருந்து பாவ விமோசனம் அடைந்து அவ முக்தி அடைந்தா என்று சொல்றான். அப்பேற்பட்ட பெருமை இந்த ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயத்துக்கு இருக்கு என்று இந்த கதையிலிருந்து தெரியாது. ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்மசந்நியாச யோகத்தின் மகிமையை விளக்கிச் சொல்லும் ஸ்ரீ பத்மபுராணத்திலிருந்து ஒரு கதை இதுவே. சமஸ்தலோகாக சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.